தமிழ் சினிமா அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே இப்போல்லாம் நிறைய பிரச்சனைகளில் நடிகர்கள் மாட்டிட்டு இருக்காங்க. அதில் முக்கியமான ஒரு பிரச்சனை தான் இந்த போதைப் பொருள். ஏன்னா போதைப் பொருள் பயன்படுத்தி இந்த நடிகர் மாட்டிக்கிட்டாரு, இந்த நடிகை இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு கேஸை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே தான் இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ தமிழ்நாட்டிலே போதைப் பொருள் பழக்கம் அதிகமாயிடுச்சு. அதுவும் சின்ன பசங்க வரைக்குமே எல்லாரும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்றப்போ செலிபிரிட்டிஸை சொல்லவா வேணும், அவங்க அந்த பார்ட்டிஸ் போகிறப்ப இருக்கட்டும், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் மீட்டப் அப்படின்னு சொல்லி நிறைய இடங்களில் போதைப் பொருள் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி இப்போ தொடர்ந்து நிறைய நடிகர் நடிகைகள் எல்லாமே இந்த கேஸ்ல மாட்டிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டா நடிகர் ஸ்ரீகாந்த் இந்த ஒரு பிரச்சனையில மாட்டியிருக்காரு. அதாவது ஸ்ரீகாந்த் போதைப் பொருள் பயன்படுத்தினார் அப்படின்னு சொல்லி போலீசார் அவரை கைது பண்ணியிருக்காங்க. இவர் 2002ல ரிலீஸ் ஆன ரோஜா கூட்டம் அப்படின்ற படத்து மூலமா தான் தமிழ் சினிமால அறிமுகமானாரு. அதுக்கப்புறமா பல ஹிட் படங்களையுமே கொடுத்திருக்காரு. ஆனா இப்போ சமீபத்தில் அவருக்கு அந்த அளவுக்கு பட வாய்ப்புகள் எதுவும் வரதில்லை. ஏன்னா லாஸ்டா அவர் கொஞ்சம் காதல் கொஞ்சம் மோதல் அப்படின்ற ஒரு படத்துல நடிச்சிருந்தாரு. அதை தொடர்ந்து எந்த ஒரு பட வாய்ப்புமே வராம தான் இருக்காராம். இந்த நிலையில இவர் இப்போ போதைப் பொருள் பயன்படுத்தி போலீசாரால கைது செய்யப்பட்டிருக்கார் அப்படின்ற விஷயம் சோஷியல் மீடியால ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. ஆனா இவர் போதைப் பொருள் பயன்படுத்தினார் அப்படின்ற விஷயம் போலீசாருக்கு எப்படி தெரிஞ்சிச்சு, இவர் எப்படி மாட்டினார் அப்படின்ற விஷயத்தை தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். அதிமுகவோட முன்னாள் நிர்வாகியான பிரசாந்த் அப்படின்றவர் ஒயின் ஷாப்ல நடந்த ஒரு பிரச்சனையில போலீசாரால கைது செய்யப்பட்டார். அதுக்கப்புறமா பண மோசடி பண்ணார் அப்படின்னு சொல்லி விசாரிச்சுட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ ரீசெண்டா ஃபாரின்ல இருந்து போதைப் பொருள் வாங்கி இங்க சப்ளை பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி போலீசார் கண்டுபிடிச்சிருக்காங்க. அவரை விசாரிச்சப்பதான் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸ்ரீகாந்துக்கு கொக்கைன் மாதிரி போதைப் பொருள் சப்ளை பண்றதா அவரே வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. அந்த வாக்குமூலத்தோட அடிப்படையில தான் ஸ்ரீகாந்த் போலீசார் ரகசியமா இப்ப கைது செஞ்சு மருத்துவமனையில ரத்த பரிசோதனை எல்லாம் அவருக்கு செஞ்சுட்டு இருக்காங்களாம். ஒருவேளை அந்த பிளட் டெஸ்ட்ல இது உறுதியாயிடுச்சு அப்படின்னா ஸ்ரீகாந்தை கண்டிப்பா அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னுமே சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த போதைப் பொருள் வழக்குல நிறைய நடிகர்கள் சிக்கிட்டு இருக்கனால இது ரொம்ப சாதாரண விஷயமா தான் இப்போ போயிட்டு இருக்கு. இதுல இப்போ ஸ்ரீகாந்த் அவர்கள் உண்மையாலுமே போதைப் பொருள் பயன்படுத்தினாரா, இல்லைன்னா அவரோட பேரை வேணே மாட்டி விட்டாங்களா அப்படின்ற கோணத்திலையும் போலீசார் விசாரிச்சுட்டு இருக்காங்களாம். அதே முக்கியமா ஸ்ரீகாந்த் மட்டும்தான் அதுல சம்மந்தப்பட்டிருக்காரா, இல்ல அவர் கூட சேர்ந்து இன்னும் நிறைய நடிகர்கள் இதுல மாட்ட போறாங்களா அப்படின்ற மாதிரியுமே ரசிகர்கள் எல்லாருமே கமெண்ட்ல கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த பிரச்சனையில இப்போ ஸ்ரீகாந்த் தப்பிப்பாரா மாட்டாரா அப்படின்ற விஷயத்தெல்லாம் தொடர்ந்து பார்க்கலாம்.